தமிழகத்திலிருந்து கேரளத்துக்கு வந்து சொல்லக்கூடிய கனிமங்கள், கன்னியாகுமரியிலேயே சொல்லக்கூடிய தனிமங்கள் வந்து சரியான அளவிற்கு செல்ல முடியல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அது என்ன காரணம், என்ன பின்னணி? இல்லை, கன்னியாகுமரி என்பது தமிழகத்தில் ஒரு மாவட்டமா, இல்லை அது ஒரு தனி நாடா, அதற்கென்று ஒரு தனி சட்டமா, எந்த வகையில் அமைந்திருக்கின்றது? யாரையும் பார்த்தீங்கன்னா சில ஆக்சிடென்ட் நடந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை இது பண்ணணும். இடம் சரியாக இருக்கா, பில்லு சரியாக இருக்கா, ராயல்ட்டி காசு சரியாக இருக்கா, அந்த வகையில் தான் பார்க்கணுமே தவிர இதையும் உள்ளவே வரக்கூடாது. இந்த வகையில் 4 நாள் 5 நாள் காத்திருந்து அந்த டிரைவரு, அதில் செய்கிற தொழிலாளர்கள், அவர்கள் படுகிற அல்லர்கள் பார்க்கின்ற போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லைன்னா வேறு வெளிநாட்டில் இருக்குமாங்கிற எண்ணம் கன்னியாகுமரியில் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசணும். அவர் உடனடியாக அதை சரி செய்து வெகு சீக்கிரத்தில் 2 நாளுக்குள்ளே அதையெல்லாம் சரி செய்து அனுப்பிவிடுவோம் என்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் ஃபோனில் பேசும்போது தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 2 நாளில் சரியாகுங்கிற நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு ஏற்கனவே ஒரு அந்த சட்டத்தை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் வந்து அதை கோர்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது நிறைவேற்றாத காரணமாக அவங்க மீண்டும் கண்டெம்ட்டு யார் மாவட்டத்தினுடைய காவல்துறை எஸ்பி மேலேயும் கலெக்டர் மேலேயும் கண்டெம்ட்டு போட்டு திரும்பவும் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது அந்த விஷயம் கோர்ட்லேயும் அது நடக்கும். வெகு சீக்கிரத்தில் அதெல்லாம் சரி செய்துருவாங்கங்கிற நம்பிக்கை இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய மாபியா கும்பல் அந்த பகுதியை அதிகமான விலைக்கு விற்பதற்காக இங்கிருந்து பொருட்கள் போகக்கூடாது என்பதற்காக செய்கின்ற சதி திட்டம்தான் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். முதல்வர் வந்து 6 மாதம் பொறுப்பாங்கன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னாங்க. ஆனால் பதவியேற்று 1/2 மணி நேரம் கூட பொறுக்கலை. அவங்களுக்கு கல்யாண வீட்டெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பொறுமையாக இல்லாமல் இப்போமே அவசரப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டமும் வைக்கிறாங்க. நாங்கள் நடத்துவது அரசியல் கட்சி, திராவிட முன்னேற்றங்கள் என்பது அரசியல் கட்சி. எந்த குற்றச்சாட்டு எப்போ நடந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டியது எதிர்கட்சியினுடைய கடமை. அந்த கடமையை எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகின்றார்கள். அதுபோல் இயக்கத்தில் உள்ள பெரிய தலைவர்கள் எல்லாம் சுட்டி காட்டுகின்றார்கள். அதனால் 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் அந்த ஆட்சியே 6 மாதம் இருக்குமாங்கிற கேள்வி இருக்கின்ற போது இன்னும் 6 மாதம் கழிச்சு கேள்வினா யார்கிட்ட போய் கேட்கறது? திமுக அரசு வீழ்ந்ததுக்கு காரணமே அதிகமான போதைப்பொருள் பழக்கமும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் தான் இப்படி சூழ்நிலை உருவாக்குச்சு அப்படிங்கிறத நேற்று விஜய் பேசியிருக்காரு. நடிகர் விஜய் பேசியிருக்காருல்ல, இன்னைக்கு என்ன நடக்கு? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? கஞ்சா கடத்தல் எவ்வளவு தூரம் இருக்கு? கள்ள லாட்டரி சீட்டு எப்படி நடக்கு? லாட்டரி சீட்டை கள்ள லாட்டரி சீட்டு நடக்குன்னு சொல்லி லாட்டரி சீட்டே திறந்து விடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவு உண்மை என்னன்னு தெரியல. அந்த வகையில் தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுவோம் என்ற அச்சம் இன்னைக்கு தமிழக மக்கள் மன்றத்தில் பெரிதாக இருக்கு. அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியே இருக்காதுன்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்லியிருக்காரு நேற்று திருச்சியில் வச்சு. அடுத்த தேர்தலில் எதிர்கட்சியே இருக்காது, தேவாக்காக்கு எதிர்கட்சியே இருக்காது அப்படிங்கிற அறநிலையத்துறை அமைச்சர் நேற்று திருச்சி. ஒருவேளை அறநிலையத்துறை அமைச்சர் அவங்க கட்சியே இராதுங்கிறக்காக அப்படி சொன்னாரோ என்னவோ தெரியல. அண்ணாமலை வந்து பாஜக விலகிறான்னு சொல்லி தகவல் பரபரப்பாக போயிட்டு இருக்காரு. அவங்க உள்கட்சி விவகாரம், அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்களோட சேர்ந்துருக்கலாம், அவருடைய எண்ணம். அது பொறுத்திருந்து பார்ப்போம்.